முல்லைத்தீவு மாவட்டத்தில் முத்தையங்கட்டு கிராமத்தில் ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இளைஞர் ஒருவர், இளம் குடும்ப தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவருடைய கொலை தொடர்பாக 5 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த இளைஞருக்கு என்ன நடந்தது, எதற்காக இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இது போன்ற சகல விவரங்களையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமம்தான் முத்தையங்கட்டு. இந்த முத்தையங்கட்டு கிராமம் எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதாக்களுக்காக ஒரு சின்ன விளக்கம். உங்களுக்கு தெரியும் ஒட்டு சுட்டான் எங்கே இருக்குன்னு சொல்லி. அந்த ஒட்டு சுட்டான் கிராமத்தில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சிறிய கிராமம்தான் முத்தையங்கட்டு என்று சொல்லப்படுற கிராமம். அந்த கிராமத்துக்குரிய சிறப்பு என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய குளம்தான். அந்த குளத்தை முத்தையங்கட்டு குளம் என்று சொல்றது. உங்களுக்கு தெரியும் வன்னி என்று சொன்னாலே குளங்கள் தான். குளங்களாலும் விவசாய நிலங்களாலும் வயல் காணிகள் என்று சொல்லி இயற்கை அழகோட கூடின இடம்தான் வன்னி என்றது. அதிலையும் மிகவும் அழகான ஒரு கிராமம் தான் இந்த முத்தையன்கட்டு என்று சொல்ற கிராமம். வன்னியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேராறு என்று சொல்லி ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல ஓடி வர தண்ணி கடைசியில் சேர்ற இடம், அது சேமித்து வைக்கப்படுற இடம்தான் இந்த முத்தையங்கட்டு குளம். இந்த முத்தையங்கட்டு குளத்தில் இராணுவ முகாம் இருக்குது. அப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நேற்று முன்தினம் 7ஆம் திகதி இரவு 7:30 மணி போல அந்த முத்தையங்கட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. தொலைபேசியில் அழைச்சவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த மாதிரி இராணுவ முகாமுக்கு நீங்கள் ஒருக்கா வாங்கோ, ஏனென்றா இராணுவத்தினர் ராணுவ முகாமை அகற்றி கொண்டிருக்கின்றார்கள். முத்தையங்கட்டு கிராமத்தில் இடதுகரை பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ முகாம் அகற்றப்படுது. அந்த ராணுவத்தினர் அங்கிருந்து வித்ரோ பண்ணி வேறு இடத்துக்கு போயினும், அதனால அந்த ராணுவ முகாமில் இருக்கிற தகரங்கள் எல்லாத்தையும் கலட்ட வேண்டியிருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான தகரங்களை கலட்டி கொண்டு போகலாம் என்று சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார் இரவு 7:30 மணி போல. அப்போ அதை கேட்ட அந்த இளைஞர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், தன்னோட இன்னும் ஒரு 4 பேரை சேர்த்துக்கொண்டு மொத்தமாக 5 பேர் அந்த ராணுவ முகாமு போயிருக்கணும் இரவு 7:30 மணிக்கு பிறகு. அப்படி போன அந்த 5 இளைஞர்கள் மேலேயும் இராணுவத்தினர் மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். தடிகளாலும் கம்பிகளாலும் மிக கடுமையாக அவர்களை தாக்கி அவர்களை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சிதறி ஓடைக்குள்ள 4 பேர் ஓடி வந்துட்டு நம் ஊருக்குள்ள. அதில் ஒருத்தர் இராணுவ அடிக்கு பயந்து பின்பக்கத்தால் ஓடிக்கார். அந்த இராணுவ மாமனுடைய பின்பக்கத்தால் ஓடிக்கார். அந்த பக்கம் குளம் இருக்குது, முத்தையன்கட்டு குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ள போனவர் ஒன்றில் குளத்துக்குள்ள போயிட்டு தண்ணிக்குள்ள மறைஞ்சிருந்தாரா அல்லது தவறி அந்த குளத்துக்குள்ள விழுந்தாரா, என்ன நடந்ததுன்னு தெரியல. இன்றைக்கு 9ஆம் திகதி காலமே அவருடைய உடல் அந்த முத்தையங்கட்டு குளத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இது அந்த பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மத்தியிலே மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது. இராணுவ முகாமுக்கு போன 5 இளைஞர்கள் தாக்கப்படுறார்கள். அதுல ஒருவர் சடலமாக மீட்கப்படுறார். இந்த 5 பேர்ல இன்னும் ஒருவர் பலத்த அடிகாயத்துக்கு உள்ளாகி அவருடைய முதுகு உடம்பெல்லாம் காயம் என்று சொல்லி அவர் இப்ப முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரார். இப்ப இவருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. சடலமாக மீட்கப்பட்டவருக்கு 32 வயது இளம் குடும்பத் தலைவர், 7 மாத பிள்ளையினுடைய தந்தை. மிகவும் இளம் குடும்பத் தலைவர் ஒருவர். அவருடைய பேர் எதிர்மன்ன சிங்கம் கபில்ராஜ். இப்ப அவருடைய உடல் மீதான விசாரணைகள் நடைபெறுகின்றன. முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலதிக விசாரணைகளுக்காக இந்த சடலத்தை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளும்படி முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது, கோபத்தையும் உருவாக்கி இருக்கிறது. உடனடியாக இந்த செய்தி எல்லா இடமும் பரவி இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் ஏனைய துறை சார்ந்தவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். உடனடியாக இதனுடன் சம்பந்தப்பட்ட 5 இராணுவத்தினர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி 100க்கு 100% சரியான தகவல்கள் வெளியில வரையில. ஆனா என்ன நடந்திருக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் ஊகிக்க முடியும். இதுல முதலாவது பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது என்று சொன்னா, அந்த நேற்று முன்தினம் இரவு 7:30 மணி போல போன் பண்ணி சொன்னா அந்த ஆள்ல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படணும். ஏன்னு சொன்னா அவர் கொடுத்த தகவலால தான் இந்த 5 பேரும் ராணுவ முகாமுக்கு போக வேண்டி வந்தது. அதுவும் பகல் நேரத்தில் ராணுவ முகாமுக்கு போறதே ரிஸ்கானது. முதல்ல ராணுவ முகாமுக்கு பொதுமக்கள் போறதே மிகவும் ஆபத்தானது. ஏன்னு சொன்னா அது ஒரு மிலிட்டரி கட்டமைப்பு, ஒரு ராணுவ ப்ரொசீஜர்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்குள்ள சும்மா கண்டபடி பொதுமக்கள் போய் வரக்கூடாது, போகவும் முடியாது. ஆனா இரவு நேரத்தில் இந்த இளைஞர்கள் போனதுக்கு காரணம் அந்த தொலைபேசி அழைப்பு தான். இப்ப ஆர்மி கேம்ப வித்ரோ பண்ணுது,
போனால் தகரங்கள் எடுக்கலாம், வேறு வேறு பொருட்கள் எடுக்கலாம் என்று சொல்லும்போது பொதுமக்கள் இயல்பாகவே போகத்தான் முயற்சி செய்வினோம். ஒரு கியூரியாசிட்டி ஒன்று இருக்கும், போனால் என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று சொல்லி. இது நார்மலான விஷயம். ஆனால் இங்கே அதிர்ச்சியான விஷயம் என்று சொன்னால், எப்படி பொதுமக்கள் வந்து ராணுவ முகாமுக்கு போயிட்டு வெளியினம், அல்லது எப்படி ராணுவம் வந்து பொதுமக்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களை கேம்புக்கு வாங்கோ, இங்கே வந்தால் தகரம் எடுக்கலாம் என்று சொல்ல முடியும் என்று கேட்டால், இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஊருக்குள்ளே வந்து ராணுவ முகாம் இருக்குது, பொதுமக்கள் இருக்கணும். அப்போ கனகாலமாக இருக்கைக்குள்ளே வந்து விரும்பியோ விரும்பாமலோ ராணுவத்தோட பொதுமக்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று ஏற்படும். ராணுவ முகாமை சுற்றி வர இருக்கிற பொதுமக்களுக்கு வந்து அந்த ராணுவத்தோட பழக்கம் ஏற்படும். ராணுவத்தை வந்து மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு போகிறது, லேண்ட் மார்ஷல் ஏற்றி கொண்டு போகிறது, பிறகு ஆமிக்கு சாப்பாடு கொடுக்குறது, பிறகு கூழ் காட்சி கொடுக்குறது, பிறகு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் சொன்னால் ஆமி கமாண்டர்ஸை வந்து கூப்பிடுறது. இந்த மாதிரி ராணுவத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையில வந்து அதை நான் சரி என்று சொல்ல வரையில, ஆனால் அப்படி ஒரு பழக்கம் இருக்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், ஒரே ஊருக்குள்ள ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள இங்கால ராணுவம் இங்கால பொதுமக்கள் எவ்வளோ காலத்துக்கு முராட்சி கொண்டு தெரியாது. ராணுவத்தை ரோட்டில் கணக்கில் மற்ற பக்கம் தலையை திருப்பி கொண்டு போக முடியாது, நெடுக முழுசி கொண்டு தெரிய முடியாது. ஊருக்குள்ள இருக்கைக்குள்ள வந்து விரும்பியோ விரும்பாமலோ கதைச்சு பேசத்தான் வேணும், சிரிக்கத்தான் வேணும். ஏன்னு சொன்னால் அது கட்டாயமானது. அப்படி ஆமியை ஒவ்வொரு முறையும் காணிக்கல தலையை திருப்பி கொண்டு மற்ற பக்கம் போனால் ஆமிக்கும் சந்தேகம் பெறும், தங்களை வந்து பொதுமக்கள் வெறுக்கினம் என்று சொல்லி அவங்களுக்கும் பொதுமக்களில் கோபம் பெறும், பொதுமக்களுக்கும் ஆமியில் கோபம் பெறும். இந்த ஒரு பெரிய முரண்பாடு இருந்தோண்டே இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை வந்து ராணுவத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான அந்த ஒரு உறவை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், சரி என்று சொல்ல வரையில் புரிஞ்சு கொள்ளலாம். எனவே இப்படியான ஒரு பேக்ரவுண்டில் வந்து தான் இந்த ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கு. இந்த 5 பேரும் வந்து பயப்படாமல் அடிச்சு பிச்சு கொண்டு போயிருக்கிறோம் ஆமி கேம்புக்கு. ஆனால் இதில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ராணுவம்ன்றது ராணுவம் தான். எண்ட் ஆஃப் த டே வந்து ராணுவம்ன்றது ராணுவம் தான். அவர்கள் ஒரு பிரச்சனை ஒன்று வரையக்குள்ள ராணுவ ரீதியாக தான் சிந்திப்பினம், ராணுவ ரீதியாக தான் முடிவெடுப்பினம். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய கைகளில் துவக்குகள் இருக்குது, அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள், அவர்கள் வந்து பேசிக்காக ராணுவத்தினர். எனவே பொதுமக்கள் வந்து பழகிறதா இருந்தால் அளவாக பழகணும். என்னதான் சிரிச்சு கதைச்சாலும், என்னதான் உங்களை பார்த்து கையை காட்டினாலும், ஒரு பிரச்சனை ஒன்று வரையக்குள்ள ராணுவமாக மாறிடும். இதுதான் மறக்க முடியாத உண்மை. எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்கணும். இரவு 7:30 மணிக்கு பிறகெல்லாம் ஆமி கேம்பு போகிறது சரியான ரிஸ்க். எனவே பொதுமக்கள் சரியான கவனமாக இருக்கணும். இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால், இதில் ஃபோன் பண்ணி சொன்னால் யாருன்னு தெரியாது, அவர் எங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு தெரியாது. அந்த கேம்பில் வேலை செய்கிற ஒரு ஆள் இல்லை கேம்பை சேர்ந்த ஒரு ஆள் தான் சொன்னாரா, அல்லது வெளியாக்கள் யாராவது சும்மா வேணுமென்று ஃபோன் பண்ணி இவைகளுக்கு மாட்டி விடுவோம், இவைக்கு ஒரு சிக்கலை உருவாக்குவோம் என்று சொல்லி வேணுமெண்டே ஃபோன் பண்ணி மாட்டி விட்டுச்சுனமா தெரியலை. முதலாவது விசாரிக்கப்பட வேண்டிய ஆள் வந்து அந்த ஃபோன் பண்ண ஆள் வந்து. எனவே இப்படியான பேக்ரவுண்டில் வந்து பொதுமக்கள்லாம் மிகவும் கவனமாக இருக்கணும். ஆமி கேம்ப் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லம். அதுவும் இரவு நேரத்தில் போகவே கூடாது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு இரவு 12 மணிக்கும் போகலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னு சொன்னால் போலீஸ் வந்து சிவில் சர்வீஸ் சம்பந்தப்பட்டது. ஆனால் ராணுவம் வந்து மிலிட்ரி சர்வீஸ். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஆனால் ராணுவ கேம்புக்கு போகிறது வந்து பாதுகாப்பானது அல்ல. அதுக்காக இந்த சம்பவத்தில் வந்து ராணுவம் செய்தது சரி என்று சொல்ல முடியாது. ராணுவத்தினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மேலே பாரபட்சம் இல்லாத விசாரணை நடத்தப்படணும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பொதுமக்கள் வந்து எங்களை நாங்களே பாதுகாக்கணும். இது மிக முக்கியமானது. ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ அரசியல்வாதிகளை நம்பி நாங்கள் வாழ முடியாது. அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்காண்டு பார்ப்பினோம், லாபம் கிடைச்சா அதை பற்றி கதைப்பினோம், லாபம் இல்லைன்னு சொன்னால் பேசாமல் தங்கட வாட்டில் இருப்பினோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நாளைக்கும் மேக்சிமம் இன்றைக்கும் நாளைக்கும் என்னவெல்லாம் காய்ச்சி போட்டு அதுக்கு பிறகு வேறு வேலை பார்த்து கொண்டு போவினோம். எனவே பொதுமக்கள் அரசியல்வாதிகளை நம்பி அல்லது அரசியல்வாதிகள் எங்களை பாதுகாப்பினம் என்று நம்பி நாங்கள் இருக்க முடியாது. எங்களை நாங்கள்லாம் பாதுகாக்கணும். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு இளம் குடும்ப தலைவர் என்ன, ஒரு 7 மாத பிள்ளையினுடைய தேப்பன் என்ன. எனவே அந்த வலியும் வேதனையும் வந்து அந்த குடும்பத்துக்கு தான் கடைசி வரைக்கும் இருக்க போதே தவிர இதில் கதைக்கிற எல்லாருமே 2 நாள் இதை வந்து மறந்துடுவினோம். எனவே பொதுமக்கள் வந்து எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சிங்களம் நல்லா தெரியுமாண்டா கூட இப்போ ஆமி அடிக்க வரைக்கலாம் சிங்களத்தில் மலமலன்னு சொல்லிடலாம். இப்படி ஒரு ஃபோன் வந்தது, அதனால வந்து நாங்கள் ஓகே நாங்கள் திரும்பி போகிறோம், ஒரு பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் பொதுமக்கள்லாம் இந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லி மலமலன்னு சொல்லிடலாம். ஆனால் சிங்களம் எந்த அளவுக்கு தெரியுமென்னு தெரியாது. எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கறது தேவையில்லாத ரிஸ்க் என்ன. எனவே பொதுமக்கள் வந்து சரியான கவனமாக இருக்கணும். ஆமி கேம்பிளின் அலுவல் எங்களுக்கு தகர முக்கியமா உயிர் முக்கியமா தானே. எனவே இந்த விஷயத்தில் வந்து அந்த கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர் மேலே உண்மையான விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படணும். இல்லை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் போன உயிரிங்க திரும்பி வர போகிறதில்லை. எனவே திரும்ப சொல்கிற விஷயம் இதுதான். பொதுமக்களாகிய நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளணும். ஏன்னு சொன்னால், யாரையும் நம்பி பிரியோசனம் இல்லை, யாரும் வந்து எங்களை காப்பாற்ற போகிறதும் இல்லை. நாங்கள்லாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். எங்களுக்கு தகரம் முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம்.